உலகம் அழிய வாய்ப்புள்ள காரணங்கள் பல. இவற்றில் சில முக்கியமானவை. சூரியனின் வாழ்நாள். சூரியன் ஒரு நட்சத்திரம். அனைத்து நட்சத்திரங்களையும் போலவே சூரியனின் ஆயுளும் முடிவுக்கு வரும். சுமார் 5 பில்லியன் ஆண்டுகளில் சூரியன் தன் எரிபொருளை இழந்து ஒரு சிவப்பு நிற ராட்சத நட்சத்திரமாக மாறும். அப்போது பூமி சூரியனை விழுங்கப்படும் அல்லது எரிந்து சாம்பலாகிவிடும். விண்கல் மோதல். பெரிய விண்கல் ஒன்று பூமியில் மோதினால் உயிரினங்கள் அழிந்து பூமியின் தட்பவெப்ப நிலை மாறி பெரும் அழிவு ஏற்படலாம். காலநிலை மாற்றம். மனித செயல்பாடுகளால் ஏற்படும் கடல்மட்ட உயர்வு, வெப்ப அலைகள், கடும் மழை போன்ற காலநிலை மாற்றங்கள் உயிரினங்களின் வாழ்வாதாரத்தை பாதித்து உலகின் நிலைத்தன்மையை கேள்விக்குறியாக்கலாம். அணுசக்தி விபத்து. பெரிய அளவிலான அணுசக்தி விபத்து ஏற்பட்டால் அதனால் வெளிப்படும் கதிர்வீச்சு பூமியை பாதித்து உயிரினங்கள் அழியும். பெரிய எரிமலை வெடிப்பு. உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் பெரிய எரிமலை வெடிப்பு ஏற்பட்டால் அதனால் வெளியாகும் சாம்பல் மற்றும் வாயுக்கள் சூரிய ஒளியை தடுத்து பூமியின் வெப்பநிலையை குறைத்து உணவு உற்பத்தியை பாதித்து உயிரினங்களை அழிக்கலாம். இவை தவிர கருந்துளை நமது சூரிய மண்டலத்தை நோக்கி நகர்வது, பெரிய அளவிலான தொற்றுநோய் பரவுவது போன்ற பிற காரணங்களாலும் உலகம் அழிய வாய்ப்புள்ளது. முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டியது, உலகம் எப்போது அழியும் என்பதை துல்லியமாக கணிக்க முடியாது. இந்த காரணிகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் நடக்க வேண்டிய அவசியமில்லை. மனிதர்கள் தங்கள் செயல்பாடுகளை மாற்றிக்கொள்வதன் மூலம் சில அழிவுகளை தடுக்கலாம் அல்லது குறைக்கலாம். நாம் என்ன செய்யலாம்? காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராட வேண்டும். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்த வேண்டும். பசுமை நிற வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும். விண்வெளி ஆராய்ச்சியில் முதலீடு செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட முயற்சிகள் மூலம் நாம் நம் கிரகத்தை பாதுகாத்து எதிர்கால தலைமுறையினருக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை உருவாக்க முடியும்.